ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பிராண்ட்ஸ் என்னங்க சொல்லுவாங்க, பேட்டரி, ரேஞ்சு, இந்த மாதிரி நம்பர்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. அதுவா முக்கியம்? இல்லை. நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஊர் டிராஃபிக்கை சமாளிக்கிற மாதிரி ஒரு டே டு டே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கணும். நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஒரு 2 பேராக வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதானே முக்கியம். நீங்களும் அதானே எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாமே இருக்கிற முக்கியமான ஸ்கூட்டர் தான் E-Access. இப்போ இன்றைக்கி எல்லா ஈவி பிராண்டுமே தொடர்ந்து ஒரு ப்ராடக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் சுசுகி டைம் எடுத்து ஒர்க் பண்ணி R&D பண்ணி, இப்போ நார்மலாக ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நார்மல் டிராஃபிக்கை தாண்டி சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸு, அந்த மாதிரி சிச்சுவேஷனை சமாளிக்கிற மாதிரி ஒரு டெய்லி யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு யூசபிலிட்டி நமக்கு பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுத்து ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்டை சுசுகி லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது சுசுகி ஏன் இந்த ப்ராடக்டை ஸ்பாட்டான்னு சொல்கிறாங்கன்னு. என்னது ஸ்பாட்டானா? புதுசாக இருக்கே, என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சுப்பீரியர் ரைடு கொடுத்துருக்காங்க. கூடவே லாங் லைஃப் வர மாதிரி பேட்ரி பேக்கும் தராங்க. ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோமா? மறந்துட்டேன் பாருங்கள். ரைடுக்கு எப்போதுமே ஹெல்மெட் ரொம்ப முக்கியங்க. எல்லாருமே ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நான் ரைட் பண்ணல ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அசலரேஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நமக்கு பவர் டெலிவரி லீனியராக கிடைக்கிது. இப்போ சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி நமக்கு அக்ரெசிவாக இருக்கும். அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சடனாக வெஹிக்கிள் மூவ் ஆகும். பட் நம்ம E-Access பொறுத்த வரைக்கும் பவர் டெலிவரி லீனியராக கிடைக்கிறதுனால நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியுது. ஈவன் நமக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ கூட பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்குது. ஒரு 20% கீழே வந்தாலுமே கூட நம்ம சோலோவாக போகிறோம் இல்லை பில்லியனோட போனாலுமே கூட லீனியராக பவர் கிடைக்கிது. அதே ஸ்பீடு நம்மளால் போக முடியுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைட் பண்ண. டெய்லி ரைட் பண்ணுறப்ப நீங்கள் போகிற ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மோட்ஸையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். 3 ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மோடு எக்கோ மோடு. எக்கோ மோட் பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ டெய்லியுமே வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நல்ல ரேஞ்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்கோ மோட் யூஸ் பண்ணலாம். அடுத்து டிரைவ் A, டிரைவ் B அப்படின்னு 2 மோட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதில் டிரைவ் A அப்படின்னு வரும்பொழுது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரீஜன் பிரேக்கிங்கும் டிரைவ் A மோடில் நமக்கு பெட்டராக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அதுவே டிரைவ் B மோடு போனோம் அப்படின்னா சேம் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னுமே ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து ரிவர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடுக்கு நம்ம மோடை சேஞ்ச் பண்ணிட்டு அசலரேஷனை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸில் போகும். வீட்டில் இருக்க லேடிஸு வயசானவங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சருங்க, கீலெஸ் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம கீ எடுத்து அன்லாக் பண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும். ஒரு முறையும் கீயை எடுக்க வேணாம். மற்ற ஆப்ரேஷன் எல்லாமே நாப் மூலமாக நம்ம பண்ணிக்க முடியும். அது சீட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், சார்ஜர் போர்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், இக்னிஷன் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நாப் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸ்டைலிஷாக இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். E-Access பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், நல்லா டியூரபுளாக இருக்கணும். கஸ்டமர்ஸ்க்கு லாங் டேர்ம் ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும். ஒரு E-Access வாங்கிட்டீங்க அப்படின்னா பல வருஷங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வெதர் கண்டிஷனில் நிறைய டெஸ்ட் சுசுகி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முறை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணும்போதும் எனர்ஜி பேட்டரிக்கு போகும். ரேஞ்ச் நார்மல் ரேஞ்சை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. LFP அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே பெட்டராக இருக்கும். என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நார்மல் கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுற பேட்டரியை விட லித்தியம் அயன் பாஸ்பேட் அப்படிங்கிறப்ப லைஃப் இன்னும் நமக்கு 4 மடங்கு அதிகமாக வரும். அதே மாதிரி நமக்கு டிஸ்டன்ஸு, அந்த ரேஞ்சும் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கும். சேம் டைம் சார்ஜிங் சைக்கிள்ஸும் 4 மடங்கு நமக்கு அதிகமாக வரும். மற்ற கன்வென்ஷனல் பேட்டரியை விட இது 4 மடங்கு அதிகமாக நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு எலக்ட்ரிக் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா 3-4 வருஷத்தில் பேட்டரியை மாற்றாமல் வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணாமல் லாங் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெல்ட் ட்ரை சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ செயின் ட்ரைவில் பண்ணுற மாதிரி பீரியடுக்கு நம்ம ஆயில் போடணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. லோ மெயின்டெனன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டி பக்காவாக இருக்குது. பேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கேஸ் ப்ரீமியமாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷும் நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக பேலன்ஸ்டாக நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
சுசுகி ஆக்சஸை நான் ரைட் பண்ண வரைக்கும் ரைடிங் குவாலிட்டி நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி ரிவர்ஸ் மோடு, கீலெஸ் இக்னிஷன், ரீஜன் பிரேக்கிங் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. வித் லோ மெயின்டெனன்ஸோடு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு யூஸ் ஆகிற மாதிரி இல்லாமல் லாங் டேர்மாக அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டான பேக்கேஜாக சுசுகி வந்து கொடுத்துருக்காங்க. இதாங்க சுசுகியோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஈவி மாதிரி இல்லாமல் லாங் டேர்ம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வெல் டெவலப்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆக்சஸை ஸ்பாட்டான நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். Spot on.